ஆசையில் இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். முத்துக்கிட்ட போயிட்டு மீனா கேட்குறாங்க, ஏங்க உங்கள் சின்ன வயசில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்கள் அம்மா மட்டும் இன்ன வரைக்கும் எதுவுமே பாசமாக உங்ககிட்ட நடந்துக்கிட்டதை நான் பார்த்ததே இல்லை, பாசமாக கூட பேசியே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக ஏதோ சின்ன வயசில் நடந்திருக்கு, நீங்கள் எதுக்குங்க சீர்திருத்த பள்ளிக்கு போயிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முத்துவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இப்படி தான் என்னுடைய சின்ன வயசில் என் அம்மாவுக்கு வந்து நிறைய பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியக்காரங்கிட்ட போய் கேட்குறாங்க. அந்த ஜோசியக்காரர் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் ரெண்டாவது பையனால் உங்கள் குடும்பத்திலேயே பிரச்சனையாக போகுது, நீங்கள் வந்து உங்கள் ரெண்டாவது பையனை கூடவே வச்சுக்காதீங்க, நீங்கள் அவன் முகத்திலேயே முழியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியக்காரன் சொல்லிடுறான். விஜயாவும் அந்த ஜோசியக்காரங்கிட்ட கேட்பான், எப்படிங்க என் பையனை நான் விட்டுட்டு இருக்கிறது, என் 2 பையனை விட அவன் தான் என் அம்மான்னு சொல்லிட்டு என் மேலே உருகுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னா இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியக்காரர் சொல்கிறாங்க. இல்லைங்க, எனக்கு ஏதோ மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. என்னால் அவனை பிரிஞ்சு எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனாலுமே அந்த ஜோசியக்காரர் சொல்கிறான், நீங்கள் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட நலனுக்காகவாவது நீங்கள் இருந்து தான் ஆகணும், இது தெய்வீகமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அடுத்து விஜயாவும் போயிட்டு அண்ணாமலை கிட்டே சொல்கிறாங்க, இப்படி தான் அந்த ஜோசியக்காரர் சொன்னாங்க, அவங்களே என்கிட்ட டீட்டெயிலாக சொல்லலை, அவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு தயங்குறாங்கன்னா அப்போ ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து அண்ணாமலை சொல்கிறாங்க, எதுக்கு விஜயா உனக்கு இந்த வேலை, நீ ஜோசியம் பண்ணுறதெல்லாம் எதுக்கு நம்புற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, இது மற்றவங்க மாதிரி இல்லைங்க, இது ஒரு வேறு மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அண்ணாமலையும் விஜயாவும் அவங்க பாட்டி வீட்டில் கொண்டு போய் விடுறாங்க. அவங்க பாட்டிக்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்படி தான் ஜோசியக்காரர் ஒருத்தர் சொன்னாங்க, அதனால தான் உங்கள் கூடயே வச்சுக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் என்ன போய் நீ என் பேரனை என்னால் வளர்க்க முடியாதா, அவன் என் கூடயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற ரிலேஷன் எல்லாம் வந்து கேட்குறாங்க, என்னதான் ஆச்சு இப்படி வந்து கூட்டிகிட்டு வந்து விடுற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க, இதில் போய் எல்லாம் நம்பலாமா, எதுக்கு பெத்த பையனை இப்படி பிரிஞ்சு இருக்கணும்னு உங்களுக்கு என்ன அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருந்தாலுமே ஏதோ ஒரு பயம், என் பொண்டாட்டிக்கோசரமாவது அவள் ஆறுதலுக்காவது இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையே சொல்கிறாங்க. சரி, நாங்கள்லாம் இருக்கோம்ல, நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க. அப்பயும் முத்து வந்து, இல்லைப்பா நான் வரமாட்டேன், நான் இங்கேயே இருக்க மாட்டேன், நான் உங்கள் கூடயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆனாலுமே கேட்காம அங்கேயே விட்டுட்டு போவாங்க. விஜயா மேலே முத்துக்கு இருந்த பாசத்தால் அம்மா சொன்னால் கேட்பல்ல முத்து, நீ இங்கேயே இரு, நான் அம்மா வந்து உன்னை அப்பப்போ வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்து அவங்க கால் பண்ணுவாங்க பாட்டிக்கு கால் பண்ணுறப்ப அவங்க பாட்டி சொல்லுவாங்க, அவன் இங்கேயே இருந்து கொஞ்சம் செட் ஆகிட்டான், இப்போ பரவாயில்ல, விளையாட போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே இருந்த அம்மா ஒருத்தர் அழுந்துகிட்டே வருவாங்க. ஏன்னு சொல்லி கேட்குறப்போ, நான் ஜோசியக்காரர் சொன்னதை நம்பவே இல்லை, அதனால் இப்போ நான் என் பையனை இழந்துட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து விஜயா போய் பார்க்குவாங்க. ஏங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் என் பையனை கொண்டு போய் விட்டுட்டேன், ஆனால் அவனை என்னால் பார்க்காம இருக்க முடியல, நான் அப்பப்போ போய் பார்த்துட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜோசியக்காரங்கிட்ட கேட்குறாங்க. என்னம்மா இது கேள்வி, அப்படி உங்களை பார்க்கணுன்னு இருந்திருந்தா உங்கள் கூடயே வச்சுக்க சொல்லியிருப்பேன்ல, அதெல்லாம் பார்க்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது. விஜயா அந்த ஜோசியக்காரன் சொல்கிறத கேட்காம போயிட்டு முத்துவை பார்த்துட்டு வருவாங்களா இல்லையான்னு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.